இவரு நாங்க பட்டிமன்றம் ஒரு 3 நாள் 4 நாள் வெளியில போயிட்டு வந்தாரு. 4வது நாள் விடிய காலம்பற ஒரு 5 மணி 6 மணிக்கு எங்க புதுக்கோட்டையில புதுக்கோலன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு டீ கடை இருக்கு. 3 நாளைக்கு மேல தலைவனால எந்த ஊர்லயுமே தங்க முடியாது. 4வது நாள் விடிஞ்சிச்சுன்னா அந்த டீ கடையில போய் டீ குடிக்கணும். அங்க இருக்கிற ஒரு பெரிய போண்டா எடுத்து இல்ல சாப்பிடணும். இப்ப போண்டா சாப்பிடல மேடம். ஏன்னா அது அதனால ஆயில் எங்க சுத்தினாலும் அது இதுன்ட்டாங்க. சொல்லுவாங்கல்ல ஹோம் சிக் அப்படிங்கிற மாதிரி. இவர் அந்த ஊர் சிக்கு. அம்மா நீங்க இந்த மாதிரி தவறான தகவல்கள் ஒரு ஊடகத்துல பரப்புறீங்க. நம்ம போண்டா ரியாலிட்டி அதுதான். அம்மா அவர் என்ன இருங்கம்மா 5 மாசம் என்னம்மா சென்னை இப்படி கொண்டு வந்து பண்றீங்க? வச்சிருந்தது ரியல். எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருந்தது. மேடம் எப்படியாவது அவங்க ஒரு சூடு சொல்றது பிடிச்சானா ஊருக்கு இருங்கம்மா போயிடலாம். பாதி போய் சொல்றாங்க மேடம். நம்ம வந்து போண்டானா சாப்பிடுறது இல்ல. நான் வடை தான் சாப்பிடுவேன். அதை அவங்க வந்து தவறுதலா பதிவு பண்ணா அவங்க அதை போட்டுருவாங்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போடுங்க சொல்றேன் நான். அந்த மாதிரிதான் இவங்கள வச்சுட்டு பொதுவாவே ஒரு ஊருக்கு போறோம். ஈவன் நாங்க துபாயே பட்டிமன்றம் போயிருந்தோம். அங்க நாங்க 15 டேஸ் நாங்க புக் பண்ணி போனோம். ஒரு ஏன்னா அதெல்லாம் வாரத்துக்கு மேல சொல்லணும் மேடம் இன்டர்வியூல. துபாய், மலேசியா அப்படி ஒரு 2 3 சொன்னா தானே உங்களுக்கு கொஞ்சம் மேடம் உண்மையிலே போனா போட்டா இருங்க. ஆனா அங்க ஒரு வாரத்திலே என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஷோ முடிஞ்சிச்சுல, இன்னும் என்னத்த இருக்கு சுத்தி பார்க்க, கிளம்ப சொல்லு, டிக்கெட் மாத்த சொல்லு அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்தைங்க எப்படி ஊர் விட்டு ஊர் வந்தா கூட நச்சரிக்கும் அந்த மாதிரி எங்க பண்ணுவாங்க. உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் சரி ஆமா. போயிட்டு நம்ம ஊருக்கு போயிடும்.